ஜூரிச் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சப்ரெடிட் சேஞ்ச் மை வியூ சப்ரெடிட்டில் வந்து ஒரு ஏஐ பாட்டை ஒன்று டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து 3 மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க. லாமா, அப்புறம் ஆந்த்ரோபிக் கிளாடு, அதுக்கப்புறம் ஓப்பன் ஏஐயோட ஒரு மாடல் டிப்ளாய் பண்ணி இதை வந்து அந்த சப்ரெடிட்டில் உள்ளவங்களோட பேச வச்சு அவங்கள பர்சிவேசிவ்னஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்தளவுக்கு அழகாக பேசி தன்னோட கருத்துக்களை ஒத்துக்க வைக்கிதுங்கிற மாதிரி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து அந்த மாட்ரேட்டருக்குலாம் கடுப்பாகியிருக்காங்க. ஏன்னா அந்த மாட்ரேட்டருக்கு வந்து இது மாதிரி எதுவும் ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் போடுறோன்னா அதை இன்ஃபார்ம் பண்ணும். இவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இன்ஃபார்ம் பண்ணாமல் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா ரிசர்ச் ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க டெஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா மனிதர்களோட 6 மடங்கு பெட்டராகவே போய் பர்சிவேசிவ்னஸ்லாம் நல்லா பண்ணுது. அதாவது ஒரு விஷயத்தை அழகாக பேசி ஒத்துக்க வைக்குது. ஸோ இது என்ன கொண்டு வந்தால் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மை நம்ப போகிறீங்க இனிமேல், இதில் உள்ள கண்டென்ட் கரெக்டாக இல்லையான்னு. ஏன்னா நானே ரெடிட்டை நிறைய தடவை நம்புவேன். யாராச்சும் இது உண்மையானா ரெடிட்டோட லிங்க்கை கொடுப்பேன், போய் பாருங்கள் இதில் இருக்குன்னு. இப்போ எது வந்து உண்மையான டேட்டா, எது பாட்டு, எது மனுஷன், இது மனுஷன் இல்லைங்கிற அளவுக்கு குழம்புது. ஸோ நம்ம விர்ச்சுவலாக நம்ம வந்து மேட்ரிக்ஸ்குள்ளே தான் இருக்கோமாங்கிற அளவுக்கு டவுட் வருது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.